கிராண்ட்மா ஹாரர் மல்டிப்ளேயர். இது நிறைய பேர் விளாண்டு இப்போ தான் ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ இல்லை, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நீ விளாண்டுருக்கு தானே இந்த கேமு? ஆமாம், நான் தான் நியூ கமரு. இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். சோலோவை போய் இறங்கி ஆடணும். கஸ்டமைஸ் கண்ணாடி அன்லாக் பண்ணி வச்சுருந்தேன். சொல்லிக்கிட்டே என்னென்ன விஷயம்னு நானும் கற்றுக்குறேன். இதில் என்னென்னா விளம்பரமாக போடுவாங்க, அதான் போட்டு தாக்குற மாதிரி. ஒரு நெட் ஆனில் இருக்க ஷாப் பண்ணிட்டேன். பயங்கரமாக இருக்குது. சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்கா அந்த கிளவி, கொட்டை கிளவி கட்டி வச்சுருக்கா. நான் முன்னாடியே யூடியூப்பில் பார்த்ததுனால டக்குன்னு ஆடிடலாம். இந்த மாதிரி டிலேட் பண்ணவே கூடாது. இங்கே ஃபியூஸ் இருக்கும். நீதான் கேட்டாங்க புரியல. இங்கே ஒரு ஜாம்பி வரும் பாருங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க. வந்துருச்சு. ஒரு உடஞ்ச காலி உண்மையாக வருவா. கிட்ட வந்து டவுன் வந்து தப்பு வச்சுக்கிடுவோம். வராண்டு ஒரு ஏரி. என்னது தேவையில்லை. ஷார்ட் கன்னை வச்சுட்டு கொல்லவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எடுத்து அந்த புல்லட்டுக்கு யூஸ் ஆகல. அந்த இதையும் போட்டு தள்ள முடியாது. இந்த கண்ணாடி மிதிக்காமல் போகணும். மிதிச்சுட்டா கிளம்பிட்டு செத்தோம். அவளுக்கு மண்டை தான் சொட்டையாக இருக்குன்னா மூளையும் சொட்டையாக இருக்குன்னு மட்டும் கணக்கு போட்டுறக்கூடாது. கீழே மாட்டிக்கிங்கன்னா விறுவிறுன்னு மேலே வந்து கீழே வருவா. போறா நல்ல வேலை பார்க்கல. இதுதான் கிளவியா? நம்மளை பார்த்துட்டோம்னா கண்ணு ரெட் கலரில் ஆயிடும். ப்ரோ ஒன்றும் வந்த போது ஓகே. யோ சவுண்டு கேட்குது. டசுக்கு டசுக்கு நான் ஏறுறது. நன்றி. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். இந்த ஃபோட்டோஸில் எல்லாம் சில கோட்ஸ் இருக்கும், நோட் பண்ணணும். மெயின் டோருக்கு பாஸ்வேர்டு வேறு இருக்கும், அதை வேறு போடணும். கிளம்பி வேறு சேர்த்துக்கிட்டு அதான் ஓடிட்டேன். கசாப்பு கிளம்பி நம்மளே கசாப்பு கடைக்கு வைக்க பார்க்குறோம். சொல்லுங்க, லெட்ஸ் கோ. ஓகே, என்ன பண்ண அந்த கிளவி வரும்? அது எப்படின்னு சொல்கிறதுனா, அது கண்ணு முன்னாடி மாட்டாது. வரலும் பிரச்சனையே இல்லை. கூடரி எஸ், நான் இப்போ அந்த பவர் ஷோட்ஸ் கிடச்சிருவேன். செயின் கட்டு வேறு வேணும். இந்த இடத்துல தான் நோ, இப்போ போகக்கூடாது. போனோம்னா அவர் ரிட்டர்ன் அடிச்சிடுவா. சடக்குன்னு வந்து வயிற்றுலேயே குத்தி கொட்டலைக்கு எடுத்து வாங்கியிருக்கீங்க போல. யூடியூப்லேயே நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவன் இங்கிட்டு மட்டும் வரட்டும். இப்போ போகல, அப்படியே பார்த்துட்டாங்க. இல்லை இல்லை பார்க்கல. இந்த சுட்ட கிளவி பார்த்துட்டோம்னா செத்துட்டோம். இதில் கிராணியில் வர மாதிரி அவளை போட்டு தள்ளவும் முடியாது. அடுத்த வாட்டி வந்து நான் மெயின் ரோடில் இருக்க கதவை உடச்சிக்கிறேன். இந்த சவுண்ட் கிட்டலாம் வர மாட்டாளா? இல்லை, எப்படிப்பட்ட கேரக்டர்னா உண்மையாகவே இப்படி ரியலாக இப்படி மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. பொறுமையாக நடப்பா. அதான் மேட்ருன்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. திடீர்னு ரிட்டர்ன் அடிச்சு தவறு வந்து பறப்பாக்குன்னு ஏறி பறண்டுவா. இல்லைன்னா கழுத்தை நிறுத்தி கொண்டு போட்டுருவா. மற்றபடி எவ்வளோ ஸ்லோவாக போகிற பார்த்தீங்களா? ஓ, அது ஜாம்பி. ஆமாம், இவளும் நம்மளை மாதிரி ஒரு கேஸு தான். ஆனால் இவள் வந்து எப்படின்னா ரொம்ப நம்ம மாட்டினா மட்டும் மண்டை விட்டுருவாங்க. ஏன்னா இவள் வந்து அவள் பேத்தி இறந்துருக்கா. இவள் வீட்டை விட்டு தப்பிக்கும் போது என்ன ஆகிருக்குன்னா, என்ன ஆச்சுன்னா, இவள் வந்து தப்பிக்கணும்னு நினைக்கும் போது அவள் ஏற்றுக்க முடியாமல் இவளை பிடிச்சி சாம்பியாகி வீட்டுக்குள்ளே போயிட்டான். இந்த சைடு அவள் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா கிராணியும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அதனால இந்த இடத்துல போட்டு இந்த லாக்கர்லாம் தெளிச்சிட்டா. அதனால நம்ம கசாப்பு கடைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டா. புரியல. இப்போ நம்ம கோட்டை எடுத்துருக்கோம்ல, அதை ஓப்பன் பண்ணால் தானே கேஸ் எல்லாம் ஊற்ற முடியும். அந்த ஸ்பேஸ் உள்ளே போகணும். அவள் ரிட்டன் அடிக்கிற டைம்னு நினைக்கிறேன். இந்த இடத்த சுற்றிக்கிட்டே இருப்பா. இப்போ ஆனில் இருக்காங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும். இங்கிட்டு வரலாம் ஒரு செக்கை போட்டு வந்துடலாம்.
அவளால் கீழே குனிஞ்சு வர முடியாது. ஆனால் கிரில் கேட்டுக்குள்ளே பூந்து வந்துடுவா. எப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படின்னா அது என்ன பாக்ஸ்? செங்கல். செகண்ட் கேஷன். லெட்ஸ் கோ. இப்போ நான் இந்த இடத்துல செயின் கட்டரை வச்சு கட் பண்ணி விடணும். ஏன் அந்த செங்கல் எடுத்து கட் பண்ணோம்? அடிக்கக்கூடாது. அடித்தோம்னா அவள் எப்படின்னா கேட்டு கிட்டத்தட்ட பேய் மாதிரி. இது நான் என்ன நினச்சேன்னா அவள் ஒரு நிமிஷம் கிராஸ் ஆகிறவள பேசிக்கலாம். இது இருக்குல்ல, இது எடுத்து அவன் மேலே விட்டு அடித்தோம்னா அவள் என்ன பண்ணா திருன்னு கலந்து வருவா. சரி கிரில்கேட்டில் முட்டிக்கிட்டு நின்றுக்குவான்னு நினச்சா உள்ளே பூந்து வந்துட்டா. திடீர்னு என்ன அப்படியே படுக்க போட்டு மேலே பாஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பிசாசு மூவியில் வர கேர்ள் மாதிரி. அதே தான். ஆப்சல்யூட்லி. இப்போ நான் போய் இதை கோடாரி வச்சு சிரிக்கிறா. போய் தொழடி மேலே வேற உடஞ்சக்காய் வச்சுட்டு பயன்படுத்திட்டு இருக்கா. வருது ஓடு இங்கே நிற்காத. இல்லை அதை அடியிலலாம் பூந்து வராது. இந்த சைடில் போடுவீங்க. இல்லை அதை நம்ம பார்த்தா அதை நம்ம அடித்தா துரத்த ஆரம்பிப்போம். அடி ஓடிடு. அடிக்காதவரும் பிரச்சனை இல்லை. அது அந்த டேபிள் கடியிலே பூந்து வருவாள். பொறுமையாக போடலாம். அவங்கிட்ட திரும்பட்டும் எந்திரிச்சு ஓகே. ஏன்னா வந்து அவள் இந்த டேபிள் கடியிலே பூந்து வருவா. அதுதான் இங்கே மோசமான மேட்ரு. இதுக்கெல்லாம் பூந்து வருவா. கையில் ஏறுவா. இந்த இடத்துல ஒரே தொடர்ந்து இந்த இடத்துல தான் ஃபியூஸ் வைக்கணும். கேசோலின் ஊற்றிடலாம். கேசோலின் வந்து அங்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து போட்டோமா. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா இந்த இடத்த ஓப்பன் பண்ண முடியாது. ஈமேஜேஷன்டா இந்த ஆக்ஸை கொண்டு போய் அந்த பவர் ரூமில் போட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு தான் அவளால் வரவே முடியாது. இப்போ இந்த செயின் கட்டரை எடுத்துகிட்டு போய் என்ன ஒன்றும் வரும் போய் வெட்டி விட போகிறோம். எவடை தெரியுமா நான் அதில் திருப்பி கூப்பிட்டு டவுன் வந்துட போகிற மாதிரி இல்லை. இப்போ அவள் அங்கேருந்து கிளம்பணுமா? இது இருக்கிற வரலும் ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமையாக போயிட்டு என்னைக்கு ரிட்டன் வர்றது? அந்த சவுண்டை வேறு அங்கே போட்டு விட்டோம். அந்த பவர் ரூம்லேயே வரப்போகிறாப்போ உள்ள பறந்து போக வேண்டியதாச்சு. போயிட்டாளா? செங்கலை மட்டும் தொட்டான் கெட்டான். பொறுமையாக போவோம். இங்கேருந்து பார்க்கவும் முடியாது. இப்போ திரும்பினா யாரெல்லாம் பார்க்கலையோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து படக்குன்னு ஒரு கை திரும்பிச்சு. பார்த்துருந்தானா ஃபோலியை முடிச்சு விட்ருப்பா. இருங்க எதுக்கும் நம்ம அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப பெட்டர். ஓகே இந்த ஆக்ஸ் வச்சு தான் மேலே மெயின் டோரையும் உடச்சி விடணும். அப்போ இந்த மட்டும் வந்தால் புண்ணியமாக போகும். எங்கே வரணும் ஆகலாம். இப்போ அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்ஸ்டேர்ஸில் போகலாம்ல. எங்கே படி இருக்கு? இன்னும் இப்போ முன்னாடி தான் இருந்துச்சு. எங்கே உடனே இருக்காங்க கொஞ்சம் ஓடிவா. பிடிக்கும் போது மட்டும் தெரியுதுல்ல குடுக்குடுன்னு ஓடியாருன்னுட்டு ஓடிவா. எங்க இங்கே இல்லாத போது எனக்கு பயம். தூக்கிட்டு வரங்கிட்டு போகணுன்ற இந்த ஒரு ரூம் ஊற்றிட்டு இருக்கா. படத்தை வந்து பிடிச்சிட்டானா மேலே போட்டு ஏறி பறந்துவா. அதுதான் பயங்கரமான பறாண்டு வாங்க வாங்க தப்பு. ஓடு ஆயிடுச்சு. படியில் பூந்து வருவா. பார்த்தாளா நம்மள கிரிமினல் பார்த்தா துரத்துனால டக். அவன் நடக்கிறது சொடங்க போடுற மாதிரி தான் இருக்கும். இப்படி நடப்பா. எங்கடா மேடம் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான் வெளியே வந்துடும் டபுள்னு.
அவ்வளோ பெரிய பயணம் கொள்ளல நான். ஓகேங்களா, நம்மளாம் நினச்சிட்டு வந்துட்டோமோ? இல்லையா அப்போ ஏத்தாப்புல டக்கு டக்குன்னு யார் நடந்துட்டா? போ பார்ப்போம். இந்த கிராணியாக இருக்கும். கிராணி கீழே வாங்க மாட்டா. பொறுமை ப்ரோ. போகலாம். அவள் பேசும்போது வேற என்னமோ எலவேட்டர் அட்டன் சாவிதாயா அவளை வர வைக்கிறேன். உட்கார முடியாது. நான் ஓடு ஓடு ஓடு, அந்த பார்த்துக்கலாம். ஓடு. அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப். இன்னும் எஸ்கேப் ஆக இதுவும் கட்டுறா. உள்ளே இருந்து கட் பண்ண முடியாது. கிளவி நடக்குது, மேலே நடக்கிறது கீழே கேட்குது. சரி எங்கே அவ்வளோ ரொம்ப நேரம் ஏன் கோயிலில் மந்திரவாதி சொல்கிற மாதிரி சொல்லினே இருக்கா? வாட்ஸ் திஸ்? திரும்பி பார்க்குறது. எங்கே இருக்க சொல்லிட்டு வாடி. அவ்வளோ ஆளையும் காணும் பெரியும் காணும். அந்த ஆப்போசிட்டில் இருக்க டோருக்குள்ளே ஓடு. அங்கே தான் இருப்பான் மேக்ஸிமம். சரி போய் எட்டி பாட்டு வரும். லாக்கருக்குள்ளே போனாலும் போகிறா வரும். லாக்கருக்குள்ளே போய் பிரச்சனையே இல்லை. மேடம் இல்லாத போது நம்ம லாக்கருக்குள்ளே போய் உட்காந்து என்ன பண்ண போகிறோம்? அவள் பார்த்தாலும் உள்ளே வர மாட்டா. இருந்தாலும் அது பார்த்து கேம்ல அவள் வந்ததில்லை. அந்த மாதிரி கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? டொக்கு டொக்குன்னு வாழை உடச்சிருக்கா. முன்னாடி சர்ச்சில் வேலை பார்த்துருப்பா போல. வீதின்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆமாம், ஐயோ சீக்கிரம் போய் தொடாடி. இருங்க நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு கைஸ். வெளியே போயிட்டா நம்ம கட்டுற எடுத்து டபக்கு டபக்குன்னு கட் பண்ணி விட்டு போயிடலாம். எதுக்கும் இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே ஃபியூஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டஸ்லாம் போட்டுருவேன். எடுக்கலையே, கட்டுறதுக்கு போட்டு வா. இது ஃபுல்லாக இருக்குது. இல்லை இப்போதைக்கு தேவைப்படும். மேலேயே கட் பண்ணணும். இதே அந்த ஜென்ரேட்டர் வந்து போய் போட்டு வந்துடலாம். ஏதோ போட்டு வச்சுருக்காங்க இல்லையா? நாங்கள் போய் முதல்ல ஜென்ரேட்டரை போட்டு வந்துடலாம். எங்கடா எனக்கு இந்த கேமில் யூடியூபர்ஸே கண்டுபிடிக்காத ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் டிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வளருது. மேலே கையில் திரும்ப பின்னாடி பெட்ரோல் பண்ணணும். இதோ இருங்க நான் உங்களுக்கு அந்த கிளிச்சை கேஸில் ஊற்றிட்டு போட்டு எவ்வளோ பழசு பார்த்தீங்களா? கொடுக்கணும்னு 2 லிட்டரு சாரி கைஸ் 200 ml 200 லிட்டரா? அத்தாடி இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ஒரு மண்டை காயிற விஷயம். அடுத்து எஸ் நான் லாஸ்ட் வந்து தப்பாக பண்ணுவேன். இந்த பாருங்க, இப்போ நான் ஒரு கிளிச்சு பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இருந்துட்டு நீங்கள் இப்படி வெளியில் வந்துடுங்க கைஸ். இங்கே பாருங்கள், உள்ளே போக முடியாது. வாங்க ஃபஸ்ட்டு அந்த வக்கூஸில் இருந்த பீஸ் எடுத்துக்கலாம். இருங்க, எதுக்கும் அந்த கிழவி ஒரு சாப்பிட்டு கிடக்கிறவையும் நான் ஒத்துக்கிறேன். பர்ற சவுண்டு கேட்குதே. அவன் நடக்கிறதே பனியில் காலை வைக்கிற மாதிரி தான் இருக்குது. போயிட்டானா சந்தோஷம். சும்மா போ ப்ரோ, என்னன்னு பார்ப்போம். பயந்துட்டே இருக்காம அவள் கையில எல்லாம் குத்துவா. எப்படின்னா கழுத்தை பிடிச்சிக்குவா, அப்புறம் கையை பிடிச்சி குத்தி விட்டுருவா. சரி படக்குன்னு கட் பண்ணிட்டு ஓடிடலாம். ஐயோ கன்றாவி. இருங்க நம்ம அதையும் போய் எடுத்து வந்துடலாம். முதல்ல அந்த கக்கூசில் இந்த ஃபியூஸ் எடுத்துட்டு போவாங்க. ஐயோ ஏத்தாப்பில் வந்துட்டான்னு வைங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வந்தாலும் பிரச்சனையே இல்லை. எங்க எனக்கு வந்து வர்றா சொடக்கு போடுற சத்தம் கேட்குது.
நம்ம தோற்று போயிடுவோம் இங்கிலீஷில் வேறு சொல்கிறேன். பரவாயில்ல, இங்கிலீஷ் பாப்பாவாக அது இருக்கு. ஓ, இப்போ மட்டும் நான் வெளியே போயிருந்தேன், என் கதை யாரும் என்னை காப்பாற்றிருக்க முடியாது. நல்ல வேலை அவங்ககிட்ட கிராஸ் ஆகிட்டா, பார்த்துக்கலாம். கைஸ், நல்ல வேலை அவள் காதும் கேட்காது, கண்ணு தெரியாது. அதனால் எங்கே போகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. அவள் சிரிக்கிறது தான், அவள் நடக்கிறது தான் கன்றாவியாக இருக்குன்னா சிரிக்கிறதும் கன்றாவியாக இருக்கு. ஓகே, இன்னொரு ஃபியூஸ், ஒரு ஃபியூஸ் தான் கிடச்சிருக்கா. ஆயிஸ் எல்லாம் அநியாயம். கோடாரி எடுத்துக்குவோம், மேலே போய் பொழந்துட்டு செயினை கட் பண்ணி விட்டுட்டு ஓடியே போயிடணும். ஓ, இங்கிட்டு போக முடியாது, அவன் மறந்துட்டேன். ஏறா கைஸ், நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கோம், அதையே நான் மறந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி போயிட்டாளா? போயிட்டு போறா. எனக்கு செலவி பார்க்கவே இளமா இருக்கா, பண்ணுறதா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த கேள்வி மேலே நடமாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரோ?